ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? ஆனந்தமா இருக்கிறீங்களா? என்னங்க, எப்பொழுதும் ஏதாவது பிரச்சனைகளை பாடுபடுத்துது என்பது போல இருப்பதனால பிரயோஜனம் என்ன இருக்கு? நிச்சயமா இந்த உலகமே பாடுகளின் உலகம். ஆனால் இந்த உலகத்திலே பாடுகளுக்கு நடுவே, உபத்திரவங்களுக்கு நடுவே, பிரச்சனைகளுக்கு நடுவே ஆண்டவர் நமக்கு துணையா இருந்தா நம்ம பாக்கியவான்கள். அதற்கு தான் கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம விரும்புவது. ஆண்டவரே எங்க நடுவில் இருங்க என்று ஜெபிப்பது நமக்கு எவ்வளவு தேவைங்க. ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் கூடுவார்களோ அங்கே நான் இருப்பேன் என்றீர். இவ்வளவு பேர் ஆங்காங்கே இருந்து இந்த சோசியல் மீடியாவின் மூலம் ஏக சிந்தையோடு ஒரு மனதோடு உம்முடைய சமூகத்தை தேடி உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் நடுவில் இருந்தா இருப்பேன்னு சொன்னாருங்க. இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்க? தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருந்தபோது அவர் அந்தந்த இடங்களில் மட்டுமே இருந்தார். என்ன சரீரத்தில் இருந்தார்ல? அவர் எருசலேமில் இருந்தா நாசரேத்தில் இல்ல, நாசரேத்தில் இருந்தா கலிலேயாவில் இல்ல. அவர் நடந்தே கிராமமாய் சென்று அந்தந்த இடங்களிலே துக்கப்படுகிறவர்களை தேற்றி, வேதனையில் இருப்பவர்களை ஆதரித்தாரு. கட்டப்பட்டவர்களை விடுவித்து பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலை கொடுத்தாரு. அழிந்து போகிறவர்களை தேடி ரட்சித்தாரு. பிசாசினால் பாடுபடுகிறவர்களை விடுவித்தாரு. இந்த உலக பாடுகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. பரலோகம் உங்களுக்காக இருக்கு. உங்களை நீங்கள் அந்த ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. என் மீது விசுவாசமாயிருங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என் வழியாக பிதாவினிடத்தில் சேர முடியும் என்று நம்பிக்கையை கொடுத்தாரு. அந்த வார்த்தைகள் நம்முடைய பரிசுத்த வேதத்தில் இருக்கு. அந்த ஆண்டவர் இன்றைக்கு ஆவியானவராக நம் நடுவே இருக்கிறாரு. எங்கே 2-3 பேர் அவர் நாமத்தில் கூடுவார்களோ அங்கே இருப்பேன் என்றாரு. இங்கேயும் இருப்பாரு, உங்க கிட்டையும் இருப்பாரு, இன்னொரு இடத்திலும் இருப்பாரு, இன்னொரு தேசத்திலும் இருப்பாரு, இன்னொரு பகுதியிலும், இன்னொரு வனாந்திரத்திலும் அவங்க செபிக்கும் பொழுது அங்கே அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். ஆவின் சுரூபியாகிய ஆண்டவர் நம்மை தேற்றுவதற்கு, பலப்படுத்துவதற்கு, நம்மை வெற்றி வீரராய் எல்லா விஷயத்திலையும் ஜெயம் பெறுகிறவர்களா இருக்க விரும்புகிறார். ஆசையோடு இருக்கிறார். பாருங்க, செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அப்படின்னா அவர் வீடு வாசல் இல்லாம இருக்கிறாரா? வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபீடம். நீங்கள் என் நிமித்தமாக கட்ட நினைக்கிற ஆலயம் எம்மாத்திரம்? அவர் சொல்லுகிறாரு, மகத்துவமும் உன்னதமானவரும் உன்னதமான இடத்திலும் வாசம் பண்ணுகிற நான் நித்திய வாசியும் பரிசுத்தரும் நான். ஆனாலும் பணிவுள்ளவர்கள் நடுவிலும் நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களிடத்திலும் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். ஹalleluya! பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டுவிட்டு கஷ்டங்களிலும், உபத்திரவங்களிலும், பாடுகளிலும், பிசாசின் கரங்களிலே நசுங்கிக் கொண்டிருக்கிற மனிதர்களை மீட்பதற்காக தம்மை தாம் தாழ்த்தி கொண்டு மனிதனாக பிறந்து அவர் அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையில் ஜீவனை கொடுத்த ஆண்டவர், நம்முடைய மீட்புக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தின ஆண்டவர் 3ஆவது நாளில் உயிரோடு கூட எழுந்திருக்கிறாரு. இன்றைக்கும் நமக்காக விண்ணப்பம் செய்கிறாரு. நம் நடுவிலே வசிக்கிறாருங்க. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இயேசு எனப்படுகிற வார்த்தைக்கு ரட்சகர்.
அவரே தம்முடைய ஜனங்களை தங்கள் பாவங்களிலிருந்து விடுவிப்பாராகவே அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள் என்றாங்க. அவர் கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர். நமக்காக ஜீவனை கொடுக்க பாவ நிவாரண பலியாக சிலுவை யாகத்தை செய்ய விசேஷமாக்கப்பட்டவர் கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்து பரலோகத்துக்கு சுதந்திரவாளிகளாக்கின இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது. நீங்கள் பூமி எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதோ சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அன்றைக்கு சீஷர்களோடு சொன்னவர் இன்றைக்கு நமக்கு துணையா இருக்கிறாரு. தேவனை மறந்த ஜனங்கள் அழிவார்கள். தேவன் இல்லாத போது, தேவனின் துணை இல்லாத போது மரணத்தை நேசிப்போம். மரியா மார்த்தா சொன்னாங்க, ஆண்டவரே நீர் இங்க இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீர் ஜீவனுள்ளவர், நீர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர் என்று அவர்கள் விசுவாசித்தாங்க. அதுபோல ஆண்டவர் வந்தபோது மரித்து போனவங்க சகோதரனை திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லாத போது இருந்த தோல்விகள், ஆண்டவர் இல்லாததினாலே வந்த பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்களில் நம்மை விடுவிக்க எப்பொழுதும் ஆண்டவர் வாஞ்சையோடு இருக்கிறார். இதோ நான் வாசற்கதவில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் சும்மாவே வரமாட்டாருங்க. என் பேச்சுக்கு வராதன்னு சொல்லுவோம் பாருங்க. ஆமா, நம்ம பேச்சுக்கு அவர் வரமாட்டார். நம்மை அவர் எவ்வளவு நேசித்தாலும், நமக்காக அவர் எவ்வளவு தியாகம் செய்தாலும், நம்மை விடுவிக்கக்கூடிய, ரட்சிக்கக்கூடிய எவ்வளவு பெரிய வல்லமை அவருக்கு இருந்தாலும், நீ விரும்பினால்தான், நீ கேட்டால்தான் அவர் உன்னை சந்திப்பாருங்க. அவர் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அவர் சாயல்ல, அவர் ரூபத்தில் செய்து கொண்டார். நீ தேவனுடைய அன்பை உணர வேண்டும். அதற்குதான் அந்த அன்பை குறித்து பிரசங்கிக்கிறோம். இதோ வெளிச்சம், இதோ இருள், இதோ ஆசீர்வாதம், இதோ சாபம், இதோ இடுக்கமான வழி, இதோ விசாலமான வழி, இதோ சாத்தான், இதோ ஆண்டவர். எது வேண்டுமோ நீயே தெரிந்து கொள். மோசே பெரியவனான போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைய பாக்கியம் என்று நினைத்தார். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று ராஜபோகத்தை அனுபவிப்பதை விட தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை நலம் என்று தெரிந்து கொண்டதுனால தேவனுடைய கரத்திலே பயன்பட்டாருங்க. இன்றைக்கு ஆண்டவரை தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரை நீங்க வரவேறுங்க. உங்கள் நடுவில் இருப்பார், உங்க வீட்டில் இருப்பார். உங்க வீட்டில் ஆண்டவர் இருக்கிறாரா? இயேசுவின் போட்டோ இருக்குன்னு கட்டுறாங்க யாரோ. போட்டோ இல்லைங்க, அவருடைய பிரசன்னம் இருக்கா? அவர் ஆவியானவராய் நம் நடுவிலே இருக்கிறாருங்க. ஆண்டவரை நீங்க வரவேற்கிறவங்களா இருந்தா, முழங்காலிட்டு ஜெபிக்கிறவங்களா இருந்தா, பாடல்கள் பாடி ஆண்டவரை துதிக்கிறவங்களா இருந்தா, நிச்சயமா தேவ பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்க முடியும். அது இல்லாதப்ப நமக்கு பயம். ஏனென்றால் ஆண்டவர் இல்லாத இடம் இருள் இருக்கும். ஆண்டவர் இல்லாத இடம் பிசாசு இருப்பான். He is an uninvited guest. நீங்க ஒன்னும் அவனை அழைக்க தேவையில்ல. அவன் உங்க மேல அதிகாரம் செலுத்துவான். அவன் உங்க மேல ஆதிக்கம் செலுத்துவான். அவனுக்கு நம்ம விற்கப்பட்டோம் பாவத்தினால. ஆகவே அவன் நமக்கு வேதனையை உண்டாக்குவான், வருத்தத்தை உண்டாக்குவான். நம்மை இன்னும் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளுவதற்கு பாவம் செய்ய ஏவி விடுவான். அந்த வேதனையில், அந்த வலியில, அந்த பிரச்சனையில ஆண்டவரை கூப்பிட்டா அவர் நம்மை மன்னிப்பாரு, ஆசீர்வதிப்பார். இதோ கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் உங்களை ரட்சிப்பார். அவர் வல்லமையுள்ளவருங்க. எனக்கு 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 அசாத்தியமானது ஒன்றுமில்லை என்றார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் உங்களை ரட்சிப்பாரு. உங்க துன்பத்திலிருந்து, உங்க பாடுகளிலிருந்து, உங்க வியாதிகளிலிருந்து, சத்துரு தீட்டின திட்டங்களிலிருந்து, அவன் வலையிலிருந்து விடுவிக்கிறவர். சாத்தானின் கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்க கூடியவர். பிசாசை எதிர்த்த, சாத்தானின் தலையை நசுக்கின நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை ஆண்டவராக உங்க வீட்டுக்குள்ள நீங்க வரவேறுங்க. அவர் பிரசன்னத்தை விரும்புங்க. அற்புத காரியங்களை நீங்க அனுபவிக்க முடியும். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார்.
உன் மீது இருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் பொறுமையா இருக்கிறாருங்க. தேவனுடைய கோபம் நம்ம பாவம் செய்யும் போது நம்ம மேல வந்திருந்தா நம்ம இந்நேரத்துக்கே என்னமோ ஆகியிருப்போம், மரித்தே போயிருப்போம். அவர் பொறுமையாக இருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறாருங்க. நம்ம ஆண்டவரே நம்ம மன்னியுங்க என்ற அடுத்த நிமிஷத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன் தண்டனையை எடுத்து போடுவாரு. உன் மேல இருக்கிற கேஸ் அடித்து போடப்படும். ஆஹா, உன் மேல இருக்கிற குற்றங்கள் எல்லாமே கேன்சல் செய்கிறார். நானே என் நிமித்தமாகவே உன்னுடைய பாவங்களை குலைத்து போடுகிறேன், அவைகளை நினையாமலும் இருப்பேன் என்கிறார். நாம மன்னிக்கப்படணும் என்று, நாம நேசிக்கப்படணும்னு, நமக்குள்ள அவர் சந்தோஷப்படணும்னு கொதிக்கிறாருங்க. நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து. ஏன் உங்க பாடுகள்லயே அவஸ்தைப்படுகிறீங்க? ஏன் உங்க பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளலான்னு தவித்து கொண்டு இன்னும் அநேக சிக்கல்ல சிக்கிக் கொள்ளுகிறீங்க? உன் பாரத்தை கர்த்தர் மேல செலுத்து, அவர் உன்னை விடுவிப்பாரு. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல போடுங்கள் என்று. ஜெபங்களோடு விண்ணப்பங்களோடு ஜெப விண்ணப்பங்களோடு உங்க பாரங்களை அவருக்கு தெரிவிங்க. அதற்குதான் ஜெபங்க. நம்ம இதயத்தை காலி செய்து தேவனின் அன்பினால, தேவனுடைய சந்தோஷத்தினால நம்ம நிரம்ப வேண்டும் என்று, நம்ம பாவ பாரத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அவர் நம் நடுவில் இருக்கிறாரு. இப்பொழுது நீங்க எங்க வசனம் கேட்கும்போது நீங்க எங்க இருந்து கேட்டாலும் நம் நடுவில் அவர் இருக்கிறாரு. அவர் உங்களை நேசிக்கிறாருங்க. அவர் உங்களை மன்னிக்கிறாரு. அவர் உங்களை தேற்றுவதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மன கஷ்டங்களை தீர்க்கிறவர், நம் வியாதிகளை குணப்படுத்துகிறவர், நம் சிக்கலில் இருந்து நம்மை விடுவிக்கிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கும்போது நாம இன்னும் துக்கத்துல, வேதனையில, பிரச்சனையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்றவர் இன்றைக்கு, ஆண்டவரே, நான் இந்த கடன் வளையத்தில் இருக்கிறேன், நான் இந்த உபத்திரவத்தில் இருக்கிறேன், பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறேன், உடல்நல குறைவாக இருக்கிறேன், சாத்தானுக்கு அடிமையாகி கெட்ட பழக்கங்களிலே அதிலிருந்து வெளிவர முடியாத நிலைமையில் இருக்கிறேன். என்னை ரட்சிக்க மாட்டீங்களா? என்னை விடுவிக்க மாட்டீங்களா? எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா என்று ஒரு முறை கூப்பிடுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே. இங்க இந்த அனுதின தியானம் முடிந்தாலும் நீங்க அப்படியே கொஞ்ச நேரம், சில நிமிஷங்கள் முழங்காலில் நின்று, இந்த நாள்ல நீங்க நான் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேனப்பா, இந்த நாள்ல என்னுடைய உள்ளத்துக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே, இதோ என் இதயத்தை திறக்கிறேன் என்று ஆண்டவருக்கு உங்களை நீங்க அர்ப்பணித்துக் கொண்டால் அற்புதமான தொடுதலை பார்ப்பீங்க. ஆச்சரியமான மாற்றத்தை பார்ப்பீங்க. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது முளைக்கும் என்ற ஆண்டவரின் வார்த்தை அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறுங்க. இதுவே அனுகூலமான நேரம், இதுவே ரட்சிப்பின் நாள். எந்த நேரமா இருந்தாலும் ஏசாண்டவரை அழைத்தால் ஐம் டூ பிஸி என்கிறவர் இல்லைங்க. நான் இப்ப பதில் கொடுக்க முடியாது என்கிறவர் இல்லவே இல்ல. நிச்சயமா உங்களுடைய வேண்டுதலை கேட்டு உங்க இருதய வேதனையை பார்த்து உங்க மேல இரக்கம் செய்கிறவர், உங்களை தேற்றுகிறவர் அவர், உங்களுக்காக உயிரையே கொடுத்தவர் அவர். நீங்க எங்கெங்க இருந்து பார்க்கிறீங்களோ, எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறீங்களோ எனக்கு தெரியாது. தேவன் உங்ககிட்ட தான் பேசுகிறாருங்க. நீ எங்கிருந்தாலும் நான் வருவேன், நான் இருப்பேன் அங்க. அவர் எதுவும் விசா எடுத்து பிளைட் பிடிச்சு வர வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த மூளை கிராமத்துல இருந்தாலும், எந்த பஸ்ஸும் ட்ரெயினும் இல்லாவிட்டாலும், எந்த பிளைட்டும் எதுவுமே இல்லாவிட்டாலும், அக்ராஸ் த குளோப் எந்த மூளையில் இருந்தாலும், சர்வத்தையும் அறிந்த ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த நொடியிலேயே உங்களை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறாரு. ஜெபிக்கலாமா? பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யாரோடு நீங்க பேசுகிறீங்களோ, அவங்க நிலைமை என்னமோ, அவங்க எங்க இருக்கிறாங்களோ, ஆனால் ஆவியானவராகிய நீர், சகலத்தையும் அறிந்தவராகிய நீர், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவனாகிய நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்று, நீர் வல்லமையுள்ளவர் என்று, நீர் எங்களை ரட்சிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே விடுதலை செய்கிறோம் ஆண்டவரே. என்னை கைவிட்டுட்டாங்க, என்னை மறந்து விட்டாங்க, எனக்கு யாரும் இல்லை, நான் இன்றைக்கு வேதனையில் இருக்கிறேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு இனி மரணம் மட்டுமே வழி என்று
வாழ்க்கையை வெறுத்திருக்கிறாங்களோ அவங்களோடு நீங்க பேசுங்கப்பா. உனக்காக உயிரை கொடுத்த நான் இருக்கிறேன். உன்னை நேசிக்கிற நான் இருக்கிறேன். உன் பேரிலே பொறுமையாக காத்திருக்கிறேன் என்று. உன்னை நான் மன்னிக்கிறேன். உன் மீது இருக்கிற தண்டனையை நான் எடுத்து போடுகிறேன். உன்னை குணப்படுத்துகிற உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே என்று தைரியப்படுத்தி பரிசுத்த ஆவியானவரின் காரியங்களை செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்கிற நன்மைகளை இப்பொழுதே அனுபவிங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் மற்றும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் ஆண்டவர் உங்களை தொட்டிருந்தால், சந்தித்திருந்தால் அந்த விஷயத்தை இப்பொழுதே ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க உடனே எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. நீங்க பாரத தேசத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்க வாட்ஸ்அப் மெசேஜஸ் 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க அனுப்புங்க. நீங்க உங்க வாட்ஸ்அப் மெசேஜஸ் அனுப்பி உங்களுடைய பாரங்களை தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. அற்புதமாக தேவன் கொடுக்கிற பதிலை பார்க்க முடியும். டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டால் அந்த விஷயத்தை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.